இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். மத்திய பட்ஜெட் 2025 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் உரையில் பட்ஜெட் உரையில் திருக்குறளின் செங்கோன்மை அதிகாரத்திலிருந்து 542வது குறள் மற்றும் தெலுங்கு கவிஞர் குருஜாதா அபராமி மேற்கோள். தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம். ஆண்டுக்கு ரூபாய் 12 லட்சம் வரை வருமான வரி விலக்கு. மூத்த குடிமக்களுக்கு வருமான வரி கழிவு 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்வு. புதிய வரி முறையின் கீழ் திருத்தப்பட்ட வரி அடுக்குகள் மற்றும் வரி விகிதங்கள். 4 லட்சம் ரூபாய் வரை வரி இல்லை. 4 முதல் 8 லட்சம் ரூபாய் வரை 5%. 8 முதல் 12 லட்சம் வரை 10%. 12 முதல் 16 லட்சம் வரை 15%. 16 முதல் 20 லட்சம் வரை 20%. புற்றுநோய் அரிய பிற நோய்களுக்கான 36 மருந்துகளுக்கும் அடிப்படை சுங்க வரி விலக்கு. ஸ்மார்ட் டிவிக்கள் போன்களுக்கான பேனல்கள் மீதான அடிப்படை சுங்க வரி 10% இருந்து 20% உயர்வு. மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நாடாளுமன்றம் ஒத்திவைப்பு. மிகச் சிறப்பான பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன். பிரதமர் மோடி பாராட்டு. மத்திய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரவஞ்சனை தானா? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலையொட்டி அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு 3, 4, 5 மற்றும் 8ஆம் தேதிகளில் 4 நாட்கள் விடுமுறை அறிவிப்பு. சத்தீஸ்கர் மாநிலம் கங்காலூர் காட்டுப்பகுதியில் மோதல் சண்டை. போலீசாருடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 8 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. தப்பி ஓடியவர்களை தேடும் பணி தீவிரம். சிறையில் தண்டனை கைதிகளை பயன்படுத்தி அலுவலக பணிகளை செய்வதை ஒருபோதும் ஏற்க முடியாது. அவ்வாறு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கலெக்டர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதிகாரிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். விருப்பம் இல்லாமல் மனைவியை மதம் மாற்றம் செய்வது வன்முறை செயல். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சேஷசாயி விக்டோரியா அமர்வு. பிரதமர் மோடி, கெஜ்ரிவால் இருவருமே பொய்களை சொல்லி அதிகாரத்தை பிடித்தவர்கள். டெல்லியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தேரா தேர்தல் பரப்புரை. ஒரு லட்சம் கோடி ரூபாய் மாயம். என்ன ஆனது என்பதற்கு கணக்கு கொடுக்கப்படவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. வீட்டு வளர்ப்பு நாய்கள் மற்றும் பூனைகள் பேசுவதை மொழிபெயர்க்கும் AI தொழில்நுட்பம் விரைவில் சாத்தியம். ஆய்வில் தகவல். புதிய வருமான வரி மசோதா அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. நாமக்கல் பகுதியில் காரில் கடத்தப்பட்ட கல்லூரி மாணவி 12 மணி நேரத்தில் பத்திரமாக மீட்பு.
போலீசார் நடவடிக்கை. தமிழ்நாடு மக்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காமல் துரோகத்தை செய்துள்ளது என தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆவேசம். தவிக 4ஆம் கட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார் விஜய். மேலும் 19 நிர்வாகிகள் நியமனம். முதன்முறையாக பீகார் மாநில பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. திமுக எம்பி கனிமொழி கருத்து. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்தது ஒரு திருக்குறள் மட்டுமே. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சனம். கடலூர் விருதாச்சலம் நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஒளிர் உமிழ் விளக்குகள் மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். திருப்பரங்குன்றத்தில் கவன ஈர்ப்பு மக்கள் போராட்டம் திட்டமிட்டபடி நடக்கும். கோவையில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் பேட்டி. திருவண்ணாமலையில் மாவட்ட வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் ஜே குருவின் பிறந்தநாள் விழா. பொதுமக்களுக்கு அன்னதானம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் குடும்ப தகராறு காரணமாக வாலிபர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை. உறவினர்கள் சோகம். திருவண்ணாமலை மாவட்டம் சிறுநாத்தூர் கிராமம் அருகே சாலையூர் பகுதியில் வட்டிக்கு விடும் தகராறில் இளைஞர் வெட்டி கொலை. போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த புன்னலேரி பகுதியில் தொடர் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட 2 கைது. சென்னை திருவிக நகரில் பூட்டிய வீட்டை உடைத்து 11.5 சவரன் தங்க நகை கொள்ளை. சிசிடிவி காட்சிகள் மூலம் 2 கைது செய்து சிறையில் அடைத்தனர் போலீசார். கேரளாவில் பெண்ணை கீழே தள்ளி கடித்து குதறிய திருநாய். மனம் பதபதைக்க வைக்கும் காட்சி. மத்திய பட்ஜெட் தாக்கல் எதிரொலி. கிடுகிடுவென உயர்ந்த தங்கம் விலை. சவரனுக்கு 360 ரூபாய் உயர்வு. கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலையின் 7வது சிகரத்தில் சுயம்புலிங்கத்தை வழிபட மே மாதம் வரை பக்தர்களுக்கு அனுமதி. வனத்துறை தகவல். ஜெர்மனியின் முன்னாள் அதிபரும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஓய்வு பெற்ற தலைவருமான ஹார்ஸ்ட் கோஸ்லர் உடல்நலக்குறைவால் மரணம். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தொடர் ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் பலி. உக்ரைன் ட்ரோன் மூலம் பதிலடி. பாகிஸ்தானில் விலைவாசி கடும் உயர்வு. 1 லிட்டர் டீசல் 267 ரூபாயாக அதிகரிப்புக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. சூடானில் திறந்தவெளி மார்க்கெட்டில் கிளர்ச்சி படையினர் நடத்திய தாக்குதலில் 54 பேர் பலி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.